மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தொகுதி பார்வையாளர்களே, BLA 2 மற்றும் BDA, BYO என்று பல்வேறு நிலைகளில் கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் BLA-க்கள் நடத்தப் போகின்ற களப்பணி 2026 ஆண்டுக்கானது என்னவென்று உங்களுக்கு விளக்கிட என்னை தலைவர் அவர்கள் பணித்துள்ளார்கள். BLA 2க்கள் என்ற ஒரு அமைப்பு 2008 தேர்தல் ஆணையத்தால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் சட்டத்தில் 2008 கொண்டு வந்தாலும் கூட 2016 ஆண்டிலிருந்து தான் BLA 2க்கள் நாடு முழுவதும் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த BLA 2க்களை 2016 சட்டமன்ற தேர்தலிலிருந்தே இந்தியாவிலேயே அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நியமித்த ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது ஏன் அப்படி இருக்க வேண்டியது அப்படி என்று சொன்னால், நீங்கள் BLA-க்களாகிய நீங்கள் முதலில் 2 அதிகாரிகளை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் எப்படி நம்முடைய கழகத்தால் BLA 2க்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே போல் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் BLO என்று ஒருவரை நியமித்திருக்கிறார். பூத் லெவல் ஆபீசர், பாக நிலை அலுவலர். அவரை யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்க பாகத்துல எந்த அதிகாரிய அங்கன்வாடி ஊழியராகவோ இல்ல மாநகராட்சி ஊழியராகவோ இருப்பாங்க. அவங்க யாருன்றதை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வச்சுக்கணும். இரண்டாவதாக எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், அதாவது வாக்காளர் பட்டியல் அலுவலர் என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 ஆபீசரை இன்றைக்கே உங்களால் இயன்றவரை யார் அந்த அதிகாரின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ஏன்றது பின்னாடி பார்ப்பீங்க. நீங்க முதல்ல வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா தேர்தலுக்கும் ஒரு நியாயமான வாக்காளர் பட்டியல் இருக்க வேண்டும். அந்த வாக்காளர் பட்டியலை அமைப்பது தேர்தல் ஆணையம், அதை சரிபார்க்கிறது அரசியல் கட்சி. ஏன் ஒரு வாக்காளர் பட்டியல் அவசியம் என்று கேட்டீர்கள் என்றால், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில ஏறக்குறைய 2 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, ஒரு உதாரணத்திற்கு வெறும் 5% வாக்காளர்களை நீக்கிவிட்டாலோ அல்லது சேர்க்கக்கூடாதவர்களை சேர்த்து விட்டாலோ 10,000 ஓட்டு வாக்கு வித்தியாசம் இருக்கும். 10,000 ஓட்டு வாக்கு வித்தியாசங்கிறது ரொம்ப மிகப்பெரிய வித்தியாசம். எனவே நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது வாக்காளர் பட்டியல். வாக்காளர் பட்டியலை 2 விதமா பிரித்துக் கொள்ள வேண்டும். ஒன்று வாக்காளர்கள், 2வது தபால் வாக்காளர்கள். அது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப 3 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலத்துல 2024 ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இந்த இடைப்பட்ட 5 மாதத்துல மட்டும் ஏறக்குறைய 41 லட்சம் புது வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க. 41 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கக்கூடாத வாக்காளர்களை சேர்த்துட்டாங்க. அதன் விளைவாக என்ன ஆச்சு? காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் தோத்து போனாங்க. புதியதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கையும் வெற்றி பெற்றவருடைய வாக்கு வித்தியாசமும் ஒரே மாதிரி இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை பற்றி எந்த கருத்தையும் சொல்லல. இரண்டாவதாக மேற்கு வங்காள மாநிலம். அங்க ஒரே அடையாள அட்டை இல்லை, தேர்தல் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை, 2 அல்லது 3 வாக்குகள் இருந்திருக்கு. அந்த மாதிரி பல லட்சக்கணக்கான வாக்குகள் பார்த்திருக்காங்க. இதையே தான் ஒரிசா மாநிலத்திலும் செஞ்சாங்க. இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல வாக்காளர் பட்டியலை திருத்துவதன் மூலமாக மட்டுமே NDA கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, 24/6/2025 அன்றைக்கு
ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க பீகார் மாநிலத்துக்காக. இன்றைக்கு அதாவது இந்த திங்கட்கிழமை தொடங்கின நாடாளுமன்றம் இன்றைக்கு வரைக்கும் எதிர்கட்சிகளால் போராட்டம் நடத்தி அவைகள் இயங்காமல் இருப்பதற்கு காரணம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் SIR எனப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்கிறாங்க.